ரஜினிகாந்த் மற்றும் நெல்சன் காம்போவில் தயாராகும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருது. இந்த படம் குறித்து சமீபத்தில் நடிகர் யோகி பாபு அப்டேட் ஒன்றை கொடுத்திருக்கிறார். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி கொண்டு இருக்கும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. நெல்சன் இயக்கி வரும் இப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் என ரஜினிகாந்த் ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சொல்லிவிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று வருகின்றது. ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்திலிருந்து ஏதேனும் ஒரு அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எப்போது வெளியாகும் என தெரியல. அதைத் தொடர்ந்து பொங்கலுக்கு இந்த படத்தோட அப்டேட் வரும் என ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்போதும் இப்படம் தொடர்பான எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்நிலையில்தான் நடிகர் யோகி பாபு ஜெயிலர் 2 படம் குறித்து பேசியிருக்கிறார். சமீபத்தில் ஒரு விருது விழாவில் கலந்து கொண்ட யோகி பாபு ஜெயிலர் 2 படம் குறித்து பேசியிருந்தார். அதாவது யோகி பாபுவிற்கு இன்னும் ஜெயிலர் 2 படத்திற்கான 10 நாள் ஷூட்டிங் மீதம் இருக்காம். அந்த 10 நாளும் நெல்சன் என்ன அடின்னு அடிப்பாரு என பேசியிருந்தார் யோகி பாபு. இதன் மூலம் நெல்சன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் என தெரிகின்றது. ஏற்கனவே ரஜினியே நெல்சன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இயக்குனர் என பேசியிருந்தார். அவர் நினைப்பதை போல நடிக்கவில்லை என்றால் எத்தனை டேக் வாங்கினாலும் விடமாட்டார். தான் நினைப்பது வரும் வரை எடுத்துக்கொண்டே இருப்பாராம் நெல்சன். அதுவும் மிகவும் துல்லியமாக நடிகர்களிடம் இருந்து வேலை வாங்குவாராம். என்னதான் மேடைகளிலும் பேட்டிகளிலும் நெல்சன் செம ஜாலியாக பேசினாலும் வேலையில் செம ஸ்ட்ரிக்டாக இருப்பார் என தெரிகிறது. இந்நிலையில் கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜெயிலர் 2 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வீடியோவோடு வெளியிடப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில முறை ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் மட்டுமே வெளியாகி இருந்ததே தவிர மற்றபடி இந்த படத்திலிருந்து எந்த ஒரு பெரிய அறிவிப்பும் வெளியாகலை. ஆனால் மோகன்லால், சிவராஜ்குமார், விஜய் சேதுபதி போன்றவர்கள் இந்த படத்திலே நடிச்சிருக்கிறாங்க என சொல்லி தெரிய வந்தது. ஆனால் படக்குழு இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடலை. இருப்பினும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து இந்த படத்தோட அறிவிப்பு ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகும் என தெரிகிறது. இன்னும் படம் வெளியாக 6 மாத காலம் இருப்பதால் அதற்குள் இந்த படத்தோட அறிவிப்புகளை வெளியிட்டால் நன்றாக இருக்காது என படக்குழு கருதி இருக்கலாம். அதன் காரணமாக ஜெயிலர் 2 படத்திலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாமல் இருக்கலாம் என தெரிகிறது. இந்நிலையில் ரஜினி சொன்னது போல ஜூன் மாதம் இந்த படம் வெளியாகி விடுமாம். ஒருவேளை ஜூன் மாதம் மிஸ் ஆனால் ஆகஸ்ட் மாதத்திற்குள் கண்டிப்பாக ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுகிறது. ஜூன் மாதம் அல்லது ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விடுமுறையை டார்கெட் செஞ்சு ஜெயிலர் 2 படத்தை படக்குழு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு வராங்க என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஜெயிலர் திரைப்படத்தின் முதல் பாகம் மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் இந்த படத்தோட 2ஆம் பாகத்திற்கு மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை ஜெயிலர் 2 பூர்த்தி செய்யும் பட்சத்தில் தமிழ் சினிமாவிலே அதிக வசூல் குவித்த படமாக இருக்கும் என்று தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கு.